நீ சமாதானம் பண்ணினாயே ஆனால், மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தாயே ஆனால் மாத்திரமே எனக்கு மகளாய் எனக்கு மகனாய் இருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? நாமும் சமாதானமாய் இருக்க வேண்டும், மற்றவர்களையும் சமாதானப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்திலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்படுவது சமாதானம். பிரியமானவர்களே, கொலோசியர் 1:20 அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு இருதயத்துல சமாதானம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் தன்னையே பலியாய் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சமாதானத்தை அவர் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறார். சமாதானப்படுத்தினோமே ஆனால், பிரச்சனையுள்ள ஒரு இடத்துக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்ம போனோம்னா அங்கே சமாதானம் நிலவ வேண்டும். நமக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களாய் தேவனுடைய புத்திரர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது.